சேம் அதே தான் டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவில் கரெக்டான ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க, 4 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேண்டியூ பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு பாக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே டைல், இந்த மெயின் மஸ்ட் வந்து இந்த டைல் மேலே போட்டு, டைலோ கிரானைட்டோ மஸ்ட் இதை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த டாப் பேஸின் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும். எனிதிங் ஏதாச்சும் ஃபால்ட் ஆச்சுன்னா இந்த ஃபேட் ஆகாமல் இருக்கும், கலர் பாதிக்காமல் இருக்குங்க. டைல் போட்டு மேலே வந்து டாப் பேஸின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எல் டைப்பில் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த வால் பேனலிங் பண்ணுறோம்னா தண்ணி இங்கே ஸ்ப்ரெட் ஆகி அழுக்காகாமல் இருக்குது இந்த வால் பேனலிங். இன்னொன்று ஒரு ஹைலைட்டாக காமிக்கிருக்கு. ஃபுல்லாகவே வால் கவர் பண்ணி ஒரு ஓவல் டைப்பில் மிரர் கொடுத்துருக்கோம். டவல் ஸ்டாண்டு, கீழே வந்து ஸ்டோரேஜ் கொடுக்க வேண்டிய ஒரு பாருங்கள் ஒரு பெட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வால் தகுந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிராண்டடாக போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோர் தென் இயர்ஸ் வரும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் அந்த பிராண்டட் போவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம என் வீட்டுக்குள்ளே என்ன குவாலிட்டி கொண்டு போகிறோமோ, இன்டீரியராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது குவாலிட்டியாக போனீங்கன்னா ஒரு 3 to 5 இயர்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் வராது. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் சர்வீஸ் ப்ராப்ளம் வரும், நம்ம அதை ரெடி பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம எந்த பொருள் கொண்டு போனாலுமே யூபிவிசியில் குவாலிட்டி செக் பண்ணி பார்த்து பண்ணுங்கள், கரெக்டான வெண்டார் பார்த்து பண்ணுங்கன்னு நம்ம எப்பவுமே சொல்கிறது தான்.